கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். மார்க் 1:28, மார்க் 1:28. அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுவை துரத்தினார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பிசாசுகளும் கீழ்ப்படிந்தது சொன்ன உடனே அவருடைய புகழ் எங்க கலிலேயா பகுதி முழுவதும் பிரபல்யமானது. ஆனா ஒரு காரியம், இது வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இயேசு கிறிஸ்து எங்கேயும் மார்க்கெட்டிங் பண்ணல, எந்த மனுஷனையும் உபயோகப்படுத்தி போய் எல்லா பக்கத்துலயும் சொல்லுங்கன்னு சொல்லல. இல்ல அந்த காலத்துல ஜெருசலேம் டைம்ஸ்ல இல்ல கலிலேயா டைம்ஸ்ல பிரிண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போடல, இல்ல போஸ்டர் வைக்கல, எதுவுமே பண்ணல. அது முதல் உடனடியாக என்ன இங்க மறுபடியும் இன்னொன்னு என்ன இமிடியேட்லி சொல்றாரு மார்க். எப்படி ரொம்ப ஒரு வேகமாக அவருடைய கீர்த்தி, எப்படி அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடகம் எங்க, அதாவது எப்படி அவர் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் செய்யறாருன்னு சொல்லி அவருடைய கீர்த்தி, இந்த செய்தி, அவரை குறிச்ச காரியம் என்ன ஆச்சுன்னா மக்களால சும்மா இருக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இப்படி பார்த்ததே இல்லை. அவங்களால என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. இவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்ததும், ஏன்னா மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கிறோம், அது சிரியா வரைக்கும் போயிருச்சுன்னு. லூக்கா 4வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்க்கிறோம், அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற டெக்கபோலிஸ் என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்களுக்கு தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எவ்வளவு வேகமாக போகக்கூடியது பாருங்க. கலிலேயா நாடெங்கும் என்ன, அந்த கலிலேயா பகுதியில இருந்த எல்லா பக்கத்திலையும், ஏன்னா கலிலேயா பகுதி தான் இருக்கிறதுலே மக்கள் ரொம்ப அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு காரியம். கலிலேயா பகுதி தான் எக்கனாமிக்கலா ரொம்ப பாப்புலர். வேற மூன்றாவது பாத்தீங்கன்னா அங்க எல்லா விதமான கல்ச்சர், எல்லா விதமான கலாச்சாரமும் உள்ளது. நாலாவது அந்த பகுதி எப்படி எல்லா கிராஸ் ரோட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா பக்கமும் வரக்கூடியதாக. ஏன்னா அங்க யூதர்கள் இருந்தாங்க, புறஜாதி மக்கள் இருந்தாங்க, மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க, அப்புறம் விவசாயிகள் இருந்தாங்க, வியாபாரிகள் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேரு அந்த பக்கமா பிரயாணப்பட்டு போகக்கூடிய மக்களா இருந்தாங்க. அதனால இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி இந்த பகுதியிலிருந்து மற்ற எல்லா பகுதிகளுக்கும், தெக்கப்போலி மற்றும் அந்த இருந்த கலிலேயா நாட்டு பகுதி எல்லா மக்களுக்கும் போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, ரொம்ப மார்க்கெட்டிங் பிளேஸ்ல இருந்ததுனால ரொம்ப அழகா எல்லா பக்கத்துக்கும் எல்லாருக்கும் இத பாத்துட்டியா, அந்த பாத்துட்டியா, இது தெரியுமா, அந்த கேள்விப்பட்டையான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன, கலிலேயால தொடங்கி மேசியா என்று சொல்லக்கூடிய ரட்சகர் எல்லா பக்கத்துக்கும் வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் மத்தேயு 4வது அதிகாரம் 13ல இருந்து 16 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும எதற்காக தெரிந்தெடுத்து தன்னுடைய ஊழிய தலமா மாத்தினாருங்கிறதே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக பண்ணாருங்கிறத பார்க்கிறோம். இங்க இந்த பிசாசை துரத்தின உடனே அவருடைய புகழ் எங்க, அந்த கலிலேயா நாடெங்கும் போனதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கு ஒரு சிலர் ஏதாவது ஊழியம் செய்யறாங்க, ஏதாவது பண்றாங்கன்னா சாட்சிங்கிற பேர்ல ஒன்ன எடுத்து உடனே போட்டுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சுகமளிக்கும் கூட்டம், அந்த கூட்டம்னு வைக்கிறாங்க. அதுல 100க்கு மேற்பட்ட மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதுல சுகமீனமானவங்க வர்றாங்க. அதுல யாரோ ஒருத்தர் எனக்கு தலைவலி போச்சு, எனக்கு முட்டு வலி போச்சுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மீதி 99 பேருக்கு ஒன்னும் ஆகுறது இல்ல, 100 பேர்ல. அப்ப அந்த மீதி 99 பேர் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, ஒண்ணு உங்களுக்கு விசுவாசம் இல்லைங்கிறாங்க, இல்ல உங்களுக்கு அவிசுவாசம் இருக்குங்கிறாங்க, இல்ல நீங்க உங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆகுன்னு சொல்றாங்க. இது எங்கேயாவது பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய எல்லா அதிசயமும் உடனடியான காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, அவர் எங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட் போடல, யாரை வச்சு மார்க்கெட் பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, இவர் வர்றாரு, அவர் வர்றாருன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி செய்யக்கூடிய ஒரு காரியம். பட் நீங்க ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கும்போது அது தானாக மற்றவர்களை பாதிக்கும். அது போதும். ஏன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தாரு, அவருடைய கிரியை என் வாழ்க்கையில செயல்பட்டது, அது மற்றவர்களை தாக்கக்கூடியதாய், மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாய், மற்றவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் உண்டாகும் என்று நீங்க இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்க மூலமா கிரியை செய்வார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்க கர்த்தர் எங்களுக்குள்ள செய்கிற கிரியை மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாய் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்க எதை குறிச்சு மார்க்கெட் பண்ண தேவையில்லை. கர்த்தருடைய கிரியை எங்களுடைய மாறிய வாழ்க்கைக்கு அடையாளம் என்று வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.